கூடையில பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஷார்ப்பா ஃபால் ஆகி, அகைன் லைக் வந்து ஒரு டபிள்யூ ஷேப் மாரி ஃபார்ம் ஆகுது பாருங்க. இந்த டபிள்யூ ஷேப்ல நெக்லைன் தான் இம்பார்ட்டன்ட். இந்த நெக்லைன் வந்து 7300 அப்படின்ற லெவல் வந்து நெக்லைன் பிரேக் அவுட் ஆயிருக்குங்க. சரி, இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா, மார்க்கெட் நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் போகும்? பொதுவா இந்த மாரி நெக்லைன் பிரேக் அவுட் ஆகும்போது, இந்த ப்ரீவியஸா இருக்கக்கூடிய 100% ஆர் அட்லீஸ்ட் 90% போகும். பட் ரைட் நோ இந்த ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் வந்து நமக்கு இம்மீடியேட் ரெசிஸ்டன்ஸா மாறும். புரியுதா? இந்த ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ட் அப்படி பார்க்கும்போது 7500ங்கிறது இம்மீடியேட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இது அந்த நெக்லைனை பிரேக் பண்ண உடனே என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்க. கரெக்டா அத பிரேக் பண்ண உடனே நெக்ஸ்ட் எந்த டார்கெட்ல போய் நிக்குது பாருங்க. ப்ரீவியஸா சொன்ன அந்த டார்கெட்ல போய் நிக்குதா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இதை செக் பண்ணி பாருங்க. 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல செக் பண்ணி பாருங்க. டபிள்யூ ஷேப் மெத்தடை செக் பண்ணி பாருங்க. இது மாதிரி ப்ராக்டிக்கலா லேர்ன் பண்ணது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்க.